ராகி கொழுக்கட்டை செம சாஃப்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு பேன்ல 1 கப் ராகி மாவு சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியா நறுக்குன ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் நெய், 1/4 கப்பு தேங்காய், நம்ம வறுத்து வச்சிருக்க மாவை சேர்த்து லோ ஃப்ளேம்ல நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குட்டி குட்டி கொழுக்கட்டையா பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி சேர்த்து கொதிச்சு வந்ததும் நம்ம பிடிச்சு வச்சிருக்க கொழுக்கட்டையை வச்சு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான ராகி கார கொழுக்கட்டை வீட்லயே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.